ஹாய் ராஜாமலர் பேசுகிறேன். என் கோஸ் பிணையல் பர்மா ரெசிபி இது. எப்படின்னு எங்கள் அம்மா பிணையும் போது நான் இது வீடியோ எடுத்து பாருங்கள். ஃபஸ்ட்டு கோஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து மல்லி இலை கட் பண்ணி தண்ணியில் போட்டுக்கோங்க. கோஸையும் தண்ணியில் போட்டு அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி கட் பண்ணிக்கோங்க. தக்காளி கட் பண்ணி நல்லா பிணைஞ்சிருங்க. கையிலே போட்டு பிணைஞ்சுங்க. இது எங்கள் வீட்டில் பண்ணுறதுனால நாங்கள் கையில் போட்டு பிணையிறோம், இல்லைன்னா க்ளோஸ் பண்ணி தான் பிணையணும். அப்புறம் உடச்ச கடலையும் காஞ்ச மிளகாய் எண்ணெயிலே வறுத்துக்கணும். ரெண்டையும் ஒன்றா போட்டு அரைச்சிருங்க. அரைச்சிட்டு கோஸு இப்போ பிணைஞ்சி வச்ச தக்காளியோடு சேர்த்து கோஸு, உடச்ச கடலை, இந்த காஞ்ச மிளகாய் அரைச்சது இதெல்லாம் ஒன்றா போட்டுக்கோங்க. அடுத்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நைஸாக எல்லாமே நைஸாக கட் பண்ணிக்கோங்க. நைஸாக கட் பண்ணிக்கிட்டு அதையும் ஒன்றா போட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாங்கள் அஜினோமோட்டோ போடுவோம். ஏன்னா ரெசிப்பியில் அஜினோமோட்டோ போட்டால் தான் அது நல்லா டேஸ்ட் கொடுக்கும். இந்த அத்தோ பிணையிறது மாதிரி தான். இது கூட நூடுல்ஸ் போட்டால் அத்தோ மாதிரி தான். நாங்கள் அது போட மாட்டோம். இது சாம்பாருக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு காரசாரமாக. இது செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருக்கோம். இது நிறைய பேருக்கு இது பிடிக்கும். நாங்கள் பர்மா ரெசிப்பியில் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். பர்மா தமிழர்கள் இப்படி தான் செஞ்சு சாப்பிடுவோம். எல்லாமே பச்சையாக தான் இருக்கும், ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது இப்போ உப்பு போட்டிருக்காங்க எங்கள் அம்மா. உப்பு போட்டு நல்லா பிணைஞ்சிடுறாங்க. பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. அது மேலாப்பில் போட்டு தூவிட்டு பிணைஞ்சிக்கோங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு ருசியாக, எப்படி சொல்கிறது, பச்சையாக இருந்தாலும் அவ்வளோ ருசியாக செம்மையாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ரெசிபிலாம் வேணும்னா நான் இன்னும் நிறைய போடுற வீடியோ. ஓகே, பாய். எங்கள் வீட்டில் இன்றைக்கி சாம்பார் சாப்பாடு, இந்த கோஸ் பிணையல். பாய்.